டேய், அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? தில்லு அங்கே நின்னு இருக்கணும்டா. இல்ல சார், வந்து நான் சொல்றத கொஞ்சம். உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச வரலடா, பாட கட்ட வந்திருக்கேன். இசக்கி வந்தா யாமா வந்த மாதிரி போடுங்கடா அவனை. வேணாம், உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகுமார் சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டிய, தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பேட்டில் இறக்கி விட. நான் தான் தலைவர. என்ன பார்த்தாலும் எட்டு நின்று பேசினவன் ஏன் மேல கைய வச்சிருக்க. இவனை சும்மா விட சொல்றீங்க? ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவர் அதுக்கு போய் தலைவர் போன் போட்டு கேட்டாரு என்கிட்ட. எதிர்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். சீட்டு யாருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரலும் பொறுமையா இருந்து தொலை. நீங்க சொன்னதுக்காக இப்ப விட்டு வைக்கிறேன். வா. ஆனா விட மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். பயந்தா மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒன்று பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்ரு சூடாறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற? கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளுங்க காட்டணும்னா மோதிப்பாரு. பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நிஜமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஐயா குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன். நேரம் போனதே தெரியலண்ணா. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார், இங்க நடந்தது ஏதோ அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு பின்னாடி போட்டு. டேய் தம்பி. அண்ணே, என்ன காலையில தான் நினைச்சா வந்து நிக்கிற? எதிரே பார்க்கல. என்னப்பா நெத்தியில காயம்? அது சும்மா வண்டியில ஸ்லிப் ஆயிட்டேன். என்னப்பா வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? 2 நாளா உன்னை பத்தி கட்டமா வருது. யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி வந்துச்சுப்பா. அதான் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் வருவா. போட. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேனே. என்னண்ணே? சொல்லு. இந்த ரேடியோ பொண்ணு பாத்தீங்களா? லட்சுமி எல்லாம் சொல்லிட்டாலே. ஊர்ல இருக்கும்போது சொல்லி இருந்தீங்கன்னா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களாவது சொல்லிருப்பீங்க. அப்ப உன் சைடு லவ் தானே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 2 சைடு லவ். அடி சக்கேன். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஸ்டே டியூன் வித் நியூ எஃப்எம். அண்ணே, கேட்டீல? இதே மாதிரி தான் அஞ்சலியும் இந்த ரூம்ல உட்கார்ந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க காதல் பாட்டு தான் நிறக்க போடுவாங்க. அப்புறம் என்னடா அதுல இருக்கிறவங்க அதால போடுவாங்க. ஏமா? ஆமா அஞ்சலி, பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு போடுறீங்களே எப்படி? இதுல லட்சம் பாட்டு கூட வச்சுக்க முடியும். போன்ல இந்த பாட்டு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்க கேட்ட உடனே பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்க ரெடி பண்ணி பாட்டு தட்டி விட்டுரும். நேயர்களே, இப்போ உங்களுக்காக ஒரு லவ்லி ஃபேமிலி சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதானே நீ கேட்ட கோயிலு? போறப்ப ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருண்ணே. ஏய் தம்பி, சொல்லு. சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு போகணும், வந்துரு. என்ன? வந்துடுறேண்ணே, வரேண்ணே. எங்க இருக்கான்? டேய், இது கோயில். கத்தி எடுத்துடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். என்ன? அவனை சைலண்டா தூக்கிட்டு வாங்க. போங்க. உள்ள இருக்கிற மாதிரி தெரியலண்ணே.
தேடு தேடு. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வெற்றிவேலு, விசாகம். அந்த பக்கம் பார்த்தியா? காணோம்பா. தேடு. நீ பழனிவேல் தானே? நீ கல் தூக்கி எசுக்கி இல்ல? எசுக்கி. எப்படா இருக்க? நல்லா இருக்கு. ஆமா, நீ என்ன இங்க? என் தம்பி இங்க சென்னையில இருக்கான். பாத்துட்டு போலாம் வந்தேன். இன்னைக்கு சாயந்தரமே கிளம்புறேன். அண்ணா, நம்ம தேடி வந்த மணி கோயிலுக்குள்ள இல்லண்ணே. அவன் இன்னைக்கு நாளைக்கு மாட்டுவான். நண்பன் வந்திருக்கான், நீ கிளம்புடா. திருநீர் எடுத்துக்க. சாமி நீங்களே வச்சு விடுங்க. அடப்பா, எடுத்துக்க. அது சாமி நீங்களே வச்சு விடுங்க. அது என்னத்த வந்து போங்க. டேய் எசுக்கி, உன்னை சின்ன புள்ளையில பார்த்து அந்த கல் தூக்கி மாதிரியே இருக்கடா. வா, இதான் என் வீடு. அடேங்கப்பா, அப்படியே வசந்த மாளிகை படத்துல பார்த்த மாதிரியே இருக்குப்பா. விபூதி குங்குமம் என்ன சாமியாராக்கிட போல இருக்க. இப்பதான்டா உன் முகத்துல லட்சுமி கலையே வந்திருக்கு. ஆத்தி ஆத்தி ஆத்தி. ரெண்டுடா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடா? என்னடா வியாபாரம் பண்ற? கிரானைட். அப்படின்னா பூமியில இருந்து கல்லை எடுத்து பலபலன்னு பாலிஷ் பண்ணி, என்னடா சொல்றது அதுக்கு, நம்ம மொசாக்னு சொல்லுவோமே. கல் வியாபாரம் சொல்லு. கல்லா? டேய் கல் தூக்கி, உனக்கு ஸ்கூல்ல இந்த பட்ட பேர் வச்சு சரியா போச்சு பாத்தியா? அது என்ன பேர் கல் தூக்கி? பையன்ல 2 பேரும் சின்ன பிள்ளையில படிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். பிரச்சனைன்னு இவங்கிட்ட எவனாவது பண்ணானா அவனை கல்ல தூக்கி போட்டு மண்டே உடைச்சிருவான். ஏண்டா கல் தூக்கி? ஆமா, இந்த பயலுகெல்லாம் வெட்டியா நிக்கிறாங்க. யார் பாயவனுங்க? வெட்டி இல்லடா, அரசியல்ல போயிட்டு இருக்கேன் கொஞ்சம். ஆமா, அரசியலாவே அல்ல கை கூடவே இருக்கணும். ஏப்பா, ஒரு MP MLA ஆக வேண்டியதானே? MLA ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீட் கிடைக்குமா இல்லைன்னா டென்ஷனு. ஏன்பா டென்ஷனு? அது ஒண்ணு இல்ல, வெறும் பையன் ஒருத்தன் விவகாரம் பண்ணி விட்டான், மாட்டிக்கிட்டேன். ஏப்பா, 10 ஆள் அடிக்கிற அளவுக்கு உடம்பு வளர்த்துருக்க, கூட போற வெட்டி பையெல்லாம் இருக்கான். வெறும் பயங்கர அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே? ரசம் சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. சரி, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு எப்படிதான் வேலை பாக்குற? இல்லை லந்தா, உழைப்புன்னு வந்துட்டா எந்த பயல என்கிட்ட போட்டி போட முடியாது. இறங்கி பாக்குறியா? குச்சி சுத்தம் இறங்கி பாக்குறியா? அது பாயசம் இருக்கு, நானே பரிமாறுறேன். உனக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும்ல, முந்திரி பருப்பா போடுற பாரு. டேய் கல் தூக்கி, இத்தனை வருஷம் ஆயும் பாசம் மாறாம அப்படியே இருக்கேடா. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ ஒண்ணு பண்ண, உன் தம்பிக்கு போன் போட்டு உன் லகேஜ் எடுத்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, நான் உன்னை டிராப் பண்றேன். கரெக்ட் பா, என் தம்பியை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே ஊர்ல, அவனுக்குன்னு ஒண்ணா நீ தான் வந்து நிக்கணும். என்ன சொல்லுண்ணே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பழைய சிநேகதனை சந்திச்சேன். அப்படியா? விடவே மாட்டேன்ட்டான். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அமக்கலை படிச்சுட்டான். இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, என் பொட்டி படிக்கிற எடுத்துட்டு நேரம் ஸ்டேஷனுக்கு போ. சரிண்ணே. என் நன்மை என்ன வந்து அங்கே இறக்கி விட்டுருவான். அப்படி யாருப்பா அந்த ஊர்ல உங்க அண்ணனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு? தெரியலையே, இப்ப வருவார்ல பாரு. ஏய் கல் தூக்கி, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏத்துட்டு போற வாடா. உனக்கு பல ஜோலி இருக்கும்ல. உன் தம்பி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னல. பழனியில யாருக்காவது மொட்டை போடுறதா சொல்லு. மொட்டை போடுறவங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம். எஸ்திரி எங்க? பொறுப்பில்லாத அண்ணன் தம்பியை. எது இல்ல, பொறுப்பான அண்ணன் தம்பியை தான் சொல்ல வந்தேன். ஏன் நீ என் தம்பியை பார்க்கணும், ரொம்ப நல்லவன்டா. ஹலோ, நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வா. என்ன விஷயம்? MLA சீட்டுக்கு பேர் அறிவிக்க போறாங்க ஐயா. இதோ வந்துட்டு இருக்க தலைவரே. அர்ஜென்ட் வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. சரிப்பா, நீ கிளம்பு. இந்த பாரு, ஊருக்கு வந்தா 1 வாரம் வந்து தங்க. தம்பி அவரை நான் பார்க்கல. இந்த பாரு, இது என் கார்டு. அவனுக்கு என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரியா? வரட்டுமா? சரி. எப்பா, MLA MP-யா நிக்கிறதா சொல்லு. நான் உன் தொகுதியில இருந்து வேலை செய்யறேன். சரியான ஆள்றா. இந்த வந்துட்டாருப்பா மண்ணே. நான் பெட்டியை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். இல்ல, நான் வர மாட்டேன்னு பயந்துட்டியா? என்னண்ணே இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர்றதுல ட்ரெயின் கிளம்ப போகுது, சீக்கிரம் ஏறு. ஏப்பா, என்ன வந்து இறக்கிட்டு போனால என் நண்பன் அவனை உன்கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஏதோ அவசரமா போன் வந்துச்சுன்னு போயிட்டான். இந்த பாரு, இது அவனோட அட்ரஸ். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வண்டியில ஏறு. சரி. எப்பா தண்ணி போட்டலாம். அண்ணா, ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க சீக்கிரம். பாத்து போயிட்டு வா, போன போன் பண்ணு. உள்ளுக்குள்ள வந்தா வண்டிக்குள்ள போங்க. நிக்கிற இடத்துல போயிடாதீங்க, விட்டுட்டு போயிருவாங்க. போயிட்டு வா.